ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நடேசன் நிலா கிட்ட தன்னோட பழைய காதலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இங்க நைட்டு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ தியேட்டர் எஃபெக்ட்ல படம் பார்த்துட்டு படுத்து தூங்குறாங்க. காலையில ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏந்திரிக்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வானதியோட வீட்ட காமிக்கிறாங்க. ஸோ வானதி வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசனோட முன்னாள் காதலி தான். அவங்க பேரு வந்து இந்த சீரியல்ல செம்பருத்தியாட்டுக்கு. அவங்க வேற யாரும் இல்ல. நம்ம வானதியோட பெரியம்மா. அதாவது வானதி அம்மாவோட சொந்த அக்காவாட்டுக்கு. ஆக மொத்தத்தில எங்கெங்கெல்லாம் வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ மதுரையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க தான் வந்து செட்டில் ஆகுறாங்களாட்டுக்கு. ஸோ தனியா வீடு எடுத்து குடுங்க. நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இட்லி கடை வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ கடை முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற இட்லிய அங்கேயே எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்களாட்டுக்கு. எல்லாம் ஃபேமிலியா ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் இந்த சீரியல்ல கன்டின்யூ ஆக போறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. இப்போ மறுநாள் காலையில விடிஞ்சிடுச்சு. நைட்டு ஃபுல்லா டிவி பார்த்ததுனால, யாருக்குமே எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கூட தெரியலையாட்டுக்கு. நம்ம நிலா தான் எழுந்திரிச்சு பார்த்து மணி 8 மணி ஆயிருக்கு. வெளியில எப்பயுமே காலங்காத்தாலே எழுந்திரிக்கிற நம்ம சேரன் அண்ணா கூட வந்து படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நிலா எழுப்பிட்டு தான் வந்து டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பதட்டமா எழுந்திரிச்சு புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம சோழன், அதுக்கப்புறம் பல்லவன், பாண்டி இவங்க யாருமே எந்திரிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன எப்படியோ எழுப்பிடுறாங்க. நம்ம சோழன் வந்து 2 பேத்தையும் கிள்ளி தான் எழுப்பி விடுறாப்புல. இவங்க எல்லாருமே அர்ஜென்ட்டா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நடேசன் ஏந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிய ஓட்டிக்கிட்டு நேரா நம்ம செம்பருத்தி கடை முன்னாடி தான் போய் நிக்கிறாப்புல. நேத்து நைட்டு பார்த்துட்டு பேசாம அங்கருந்து போனவரு, இப்ப தைரியமா வந்து செம்பருத்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்புல. ஆரம்பத்துல செம்பருத்திக்கு அடையாளமே தெரியல நம்ம நடேசன. அதுக்கப்புறம் தான் என்னைய அடையாளம் தெரியலையா? நான் தான் நடேசன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நல்லா உத்து பார்த்து அவங்களுக்கும் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே என்னென்ன வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தான் சிங்கிளா தான் இருக்காங்களாட்டுக்கு. அவங்க வீட்டுக்காரரும் இறந்துட்டாங்களாட்டுக்கு. அவங்களுக்கு எந்த குழந்தையும் இல்ல, எதுவுமே இல்லையாட்டுக்கு. கடைசி காலத்துல எப்படியாச்சும் வாழ்க்கைய தள்ளணும் அப்படின்னு வந்து இங்க இருக்கிறாங்க தங்கச்சி வீட்டுக்கிட்ட. அதே மாதிரி தான் நம்ம நடேசனோட கதையும் சொல்றாப்புல. நடேசனுக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்ப பேக்கிரவுண்ட்ல ஒரு ரொமான்ஸ் சாங்ஸ போட்டு விடுறாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.